இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதான் உன் ரூம்ல ஏசி இருக்குல்ல, போமா. நான் போக மாட்டேன். ப்ளீஸ்மா, நான் வயசானவ, போமா. சரி, நான் போறேன். அம்மா, அப்பா, இப்பதான் ஜில்லுன்னு இருக்கு. நிம்மதியா படுத்து தூங்கலாம். ஐயோ, ஆமா, இப்ப உடனே அந்த பூமியை எதுக்கு கொல்லணும்னு நினைக்கிற? நீ தானே சித்தி சொன்ன இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அந்த ககனை எதுவும் பண்ண முடியாதுன்னு. அதான் கொன்னுடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து இதையே சொல்லி என்னையும் உன்னோட ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு போல இருக்கே. இந்த வீட்ல அவளை கொன்னா இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கலாம். ஆனா அந்த ககனுக்கு மட்டும் கண்டிப்பா சந்தேகம் வரும். அவன் வந்து உன்னை கொன்னே போட்டுருவான். ஒரு ஹீரோயின் கேரக்டர், ஒரு வில்லன் கேரக்டர் ரெண்டும் காணாம போயிடும். சித்தி, நீ சொல்ல வரத கொஞ்சம் நேரடியா சொல்லு. நீ அவளை வீட்ல எல்லாம் கொல்லக்கூடாது. கொன்னுட்டா அப்புறம் ஓ மேலதான் சந்தேகம் வரும். வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போய் கொண்டு போட்டுறணும். எல்லார் முன்னாடி நீ இருக்கணும், அவ மட்டும் செத்து போயிடணும். பிளான் போட்டா அப்படி இருக்கணும். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களை நான் ஏங்க தப்பாலாம் நினைக்க போறேன். இந்து, என் அப்பா அம்மா பணம் வந்துருங்கிற சந்தோஷத்துல இருந்தாங்க. அது கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. ப்ளீஸ் இந்து, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நாளைக்கு காலையில எல்லாமே சரியாயிடும். இன்னைக்கு ராத்திரி நீ இங்கேயே படுத்துக்கோ. ஆஹா, வேண்டாங்க. இதுக்கு மேல அவங்கள ஏமாத்த கூடாது. நானு வெளியவே படுத்துக்கிறேன். நில்லு இந்து. இந்து, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம். கசகசன்னு இருக்கும்ல, அட்லீஸ்ட் ட்ரெஸ் ஆவது மாத்திக்கோ. அதுக்குள்ள நான் வெளியே தலகாணி பாயெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன். மாமா, ம்? காஃபி என்னம்மா நீ கொண்டு வந்திருக்க? வேலைக்காரங்க யாரும் இல்ல? கொண்டு வரணும்னு தோணுச்சு மாமா. சந்தோஷமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாமனார நல்லபடியா பாத்துக்கிறேனா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன எப்படிலாம் பாத்துப்பியோ. மாமா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. இங்க யாரும் இல்லம்மா, ஏன் டென்ஷனா இருக்க? ஏதாவது பேசுறதா இருந்தா நம்ம கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா பேசணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, மறந்துட்டீங்களா? சரிம்மா, தேங்க்யூ. என்னாச்சுமா? எனக்கு என்னமோ உங்க பையன் ஃபோன் பண்ண வரும்னு தோணுது மாமா. ஓஹோ, அதுக்காக தான் எனக்கு இந்த காஃபியா? பூமி, அவன் தானே? நல்லா இருக்குமா? நீ நினைக்கிறதும் அவன் ஃபோன் பண்றதும் டெலிபதி லவ். சரி, பேசு பேசு. புரிஞ்சுது. நீ அவன்கிட்ட பேசும்போது நான் பக்கத்துல இருக்க கூடாது, அவ்வளவுதானே? நீ பேசுமா. சொல்லுங்க, என்ன இவ்ளோ காலையில ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏன் பண்ணக்கூடாதா? பண்ணலானே வச்சுக்கோங்க. ஆனா காரணம் இல்லாம யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம இந்த மாதிரி பேசி கலாச்சுக்கிறதுக்கான காரணம் காதல் தான். காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சகாப்தத்தை? ஏன் மனசுல சங்கீதம்லாம் ஆரம்பிக்கலையா? உங்ககிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம்.
இங்க யாராவது பார்த்துட்டா அப்புறம் பிரச்சனை. விஷயம் என்ன கேக்குறியா? அது நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் நமக்குள்ள இருக்கிற விஷயம் காதல் தானே. ஐயோ, வார்த்தைக்கு வார்த்தை அதையே சொல்லி என்ன பதட்டப்பட வைக்காதீங்க. அப்படின்னா நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா? ராத்திரி அம்மாவும் தங்கச்சியும் நான் ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் என்ன புடிச்சிட்டாங்க. பிடிச்சுக்கிட்டாங்கன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டீங்களா? ஆக்சுவலி நீயும் என்ன காதலிக்கிறேன்னு அவங்க கிட்டயே சொல்லிட்டேன். நான் தான் சொல்லவே இல்லையே. நான் தான் உங்ககிட்ட அப்படி ஒரு வார்த்தையே சொல்லலையே. சொல்லலதான், ஆனா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்கு. ஆக்சுவலி அம்மாவுக்கும் என் காதலை பத்தி தெரிஞ்சு போச்சு பூமி. அம்மாவே உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொல்ல வைப்பாங்க. ஐயோ, அப்படி ஏதாவது பண்ணிக்கினே தொலைச்சிடாதீங்க. ஹலோ ஹலோ பூமி, இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ? ஆமாங்கிறா இல்லங்கிறா. அவ மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கவே முடியலப்பா. யார் அது? காலங்காத்தாலே அப்படியே வெக்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க. உன்னோட வருங்கால புருஷன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னோட மாமா கிட்டே நீ பேசிட்டு இருந்த? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏய், அவர்தான் உன் புருஷன்னு அவர் வந்து உன்கிட்ட சொன்னாரா? ஆமா, நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? எங்க பாரு, உன்னோட வருங்கால புருஷன்லாம் இல்ல, என்னோட வருங்கால புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரியா?